என்னடா எல்லாமே நல்லா போகுதே, இது சரியில்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் இந்த ஒரு கஸ்டமரை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹே கைஸ், இன்றைக்கி ஒரு ரீசேலிங் ஆர்டர் பற்றி பார்க்கலாமா? நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் ரீசேலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு தான் இந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய எனக்கு டிஎம் வந்துருந்துச்சு. எப்படி ரீசேலிங் பண்ணுறீங்க, என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. இன்ஷால்லா பார்ட் 2 வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். இந்த கஸ்டமரை எதனால் டிசப்பாயின்மெண்ட் பண்ணேன்னா, இந்த கஸ்டமர் வந்து ஆல்ஃபபெட் கீ செயினில் சைடில் த்ரெட் இருக்கணும், இன்னொரு சைடில் வந்து பட்டர்ஃப்ளை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் ஓகே ஃபஸ்ட்டு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு தான் ஆர்டர்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். என்கிட்ட அந்த பட்டர்ஃப்ளை மோல்டு இல்லை. நான் ஆர்டர் போட்டிருந்தேன். பார்த்தா நான் ஆர்டர் போட்ட சைஸ் ஒன்று, நான் வந்த சைஸ் ஒன்றா இருந்துச்சு. எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. அதனால நான் அதை அட்டாச் பண்ணவே இல்லை. பட் அந்த கஸ்டமர் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து கொரியர் போட்டு விட்டுட்டேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பட் அவங்க பார்சல் ரிசீவ் பண்ணிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக தான் இருந்துச்சு. சரி, பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.